ஹலோ! வெல்கம் டூ நரேட்டட் பை சாரா அண்ட் நான் உங்க சாரா. தேங்க் யூ ஸோ மச். நெறைய பேர் நம்மளோட சேனல்ல புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆடா இருக்கீங்க. கூடிய சீக்கிரமே நம்ம 500 சப்ஸ்கிரைபர்ஸ சக்சஸ்ஃபுல்லி ரீச் பண்ண போறோம். இப்போ 410 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. அத்தனை பேருக்கும் என்னோட நன்றிகள். அண்ட் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்க நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். பிகாஸ் ஒரு புக் படிக்கிறதுல எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்கோ, அதை விட கொஞ்சம் அதிகமான ஆர்வம் அடுத்து என்ன புக் படிக்க போறோம் அப்படிங்கிறதுல இருக்கும். அதுலயும் அடுத்தவங்க என்ன புக் படிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது இன்னும் கொஞ்சம் ஒரு கியூரியஸா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு நான் என்னென்ன புக்லாம் வந்து இன்னைக்கு இல்ல, இந்த வருஷம் ஃபுல்லா என்னென்ன புக்ஸ் படிக்க போறேன் அப்படிங்கிறத என்னோட டிபிஆர் லிஸ்ட்டை தான் இந்த வீடியோல உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். ஆக்சுவலி இந்த ஒரு 13 புக்ஸ் இருக்கு. இந்த 13 புக்ஸும் நான் ஒரு ஸ்டோருக்கு போயிட்டு உடனே ஓகே இந்த புக் பிக் பண்ணிக்கலாம், இந்த புக் பிக் பண்ணிக்கலாம் அப்படின்னு எடுத்தது கிடையாது. ஒவ்வொன்னும் ஒவ்வொரு வருஷம் வாங்கின புக்கா இருக்கும். சில புக் ரீசெண்டா வாங்கின புக்கா இருக்கும். அண்ட் சில புக்ஸ் வந்து ரொம்ப தேடி தேடி வெயிட் பண்ணி வாங்கியும் கூட படிக்கிறதுக்கு முடியாம ஒரு ரீடர்ஸ் பிளாக்னு சொல்லலாம். அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டாப் ஆகி அப்புறம் படிக்கலான்னு விட்ட புக்ஸா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு 13 புக்ஸை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். அந்த வரிசையில முதல் புக் வந்துட்டு ஃபியோதர் தஸ்தயேவ்ஸ்கியோட சூதாடி, ஒரு இளைஞனின் குறிப்புகளிலிருந்து அப்படிங்கிற இந்த புக் தான் இந்த வருஷத்துல நான் வாங்கின முதல் புக். இந்த புக்கு நான் ஏன் வாங்கினேன் அப்படிங்கிறதுக்கான பெரிய ரீசன்ஸ் இல்லை. எனக்கு தஸ்தயேவ்ஸ்கி ரொம்ப பிடிக்கும். உங்களை நிறைய பேத்துக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவரோட புக்ல இந்த வருஷம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன். ஸோ இந்த புக்கை இந்த வருஷம் நான் முதல்ல வாங்கினேன். அடுத்ததா இப்போ நான் படிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு புக் அம்மா வந்தாள், காலச்சுவடு பதிப்பகத்துல இருந்து தி ஜானகிராமன் ஐயா அவர்கள் எழுதின புத்தகம் இது. இந்த புத்தகம் நான் கொஞ்சம் வாசிச்சிருக்கேன். அரௌண்ட் ஒரு 30 பேஜஸா 46 பேஜஸ் வாசிச்சிருக்கேன். இந்த புக் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகிற மாதிரி இருக்குது. பிகாஸ் நான் இவரோட ரைட்டிங்கில் முதல்ல படிக்கிற புக் அப்படிங்கிறதால எனக்கு இந்த எழுத்தையும் கதையும் தொடர்ந்து போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. பட் இந்த புக்கு நான் இந்த மந்த்குள்ளே முடிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். அடுத்த புக் வந்து இந்த புக்கை நிறையா இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க. ஐ வாண்ட் டு டை பட் ஐ வாண்ட் டு ஈட் டக்போக்கி. இந்த புக் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு புக். ஏன் தெரியுமா? இந்த புக் வந்து மற்ற புக் மாதிரி ஒரு ஸ்டோரி மாதிரியோ இல்லை ஒரு பேராகிராஃபாக வந்து ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுற மாதிரியோ இல்லாமல் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டும் அண்ட் அவங்களோட பேஷண்ட்டும் பேசிக்கிற மாதிரி ஒரு கான்வர்சேஷனல் புக்காக இந்த புக் இருக்கும். அண்ட் இந்த புக்கை நான் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன். இங்கே பாருங்கள், நான் எவ்வளோ படிச்சிருக்கேன்னு. கிட்டத்தட்ட ஒரு 100 பேஜஸ் கிட்ட வந்துட்டேன். சில விஷயத்த நோட் பண்ணியும் வச்சுருக்கேன். பிகாஸ் இந்த புக் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம எப்போவாவது ரொம்ப டென்ஸ்டாக இருப்போம். சில கொஷின்ஸ்க்குலாம் நமக்கு ஆன்சர் தெரியாது. ஏன் இப்படி இருக்கும், நமக்கு மட்டும்தான் இப்படி இருக்கா, நம்ம ஏன் ஜலஸ் ஆகுறோம் சில பேரை பார்த்து, இல்லை சில விஷயங்கள் ஏன் நம்மளை ஓவராக டென்ஷன் ஆகுது, இல்லை சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம ஏன் எமோஷ்னலி ஸ்டேபிளாக இருக்க மாட்டேங்கிறோம். இந்த மாதிரி பல கேள்வி நமக்குள்ள இருக்கும். அந்த அத்தனை கேள்வியும் ஒரு பொண்ணு ஒரு டாக்டர் கிட்ட கேட்குறாங்க. அந்த டாக்டர் சைக்காலஜி சம்மந்தமான விஷயங்களை நமக்கு ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. இந்த புக்கை நீங்கள் படிக்கும்போது டெஃபினட்டாக உங்களுக்குள்ள ஒரு நல்ல சேஞ்சஸ் உருவாகும். அப்படி இல்லைனாலும் உங்களோட கேள்விகளுக்கு ஒரு நல்ல பதிலாக அமையும் நினைக்கிறேன். ஸோ இந்த புக்கு நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஹாஃப் புக் தான் படிச்சிருக்கேன். பட் இருந்தாலும் எனக்கு இந்த புக் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த புக்கு நான் இந்த மந்த்குள்ளே முடிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் அதை தொடர்ந்து அடுத்த புக்னா ஜெயமோகன் சாருடைய வனங்கான் அப்படிங்கிற புத்தகம், சோற்று கணக்கு அப்படிங்கிற புத்தகம், அடுத்ததா 100 நாற்காலிகள் அப்படிங்கிற புத்தகம். இந்த 3 புத்தகமுமே நான் ரீசெண்டாக நடந்த சேலம் புக் எக்ஸிபிஷனில் வாங்கினேன். குட்டி குட்டி புக்ஸாக இருந்துச்சு. இது ரொம்ப ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த 3 புத்தகமுமே அறம் தொகுப்பிலிருந்து வெளியான சிறுகதைகள். ஸோ இந்த கதைகள் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே சமயத்தில் ஏதோ ஒரு விஷயத்த கண்டிப்பாக நமக்கு வந்து ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்கும், இல்லை மீனிங்ஃபுல்லாக சொல்லும் அப்படின்னு நினச்சி நான் வாங்கின புத்தகங்கள். நிறைய பேர் எனக்கு இது ரெக்கமெண்ட் பண்ணாங்க. பட் நான் பெரிய புக்காக வாங்காமல் இந்த மாதிரி குட்டி குட்டி புக்ஸாக வாங்கி வச்சேன். அண்ட் இந்த புக் வந்து நான் இந்த வருஷம் முதல்ல கம்ப்ளீட் பண்ண புக். ஜனவரி 1 ஒரு 3 நாள் இந்த புக்கு முடிச்சேன்னு நினைக்கிறேன். ரஸ்கின் பாண்ட் அவர்களுடைய டஸ்ட் ஆன் த மவுண்டன் அப்படிங்கிற இந்த புத்தகம் உண்மையாகவே என்னோட மோஸ்ட் ரெக்கமெண்டட் புக்குங்க. இது கண்டிப்பாக ரஸ்கின் பாண்டோட ஸ்டோரிஸ் எல்லாருமே படிக்க வேண்டிய ஸ்டோரிஸ் தான். அதில் இந்த புக் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. டஸ்ட் ஆன் த மவுண்டன். நீங்கள் ஒரு வேளை யாராவது குழந்தைங்களுக்கு கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சாலோ, இல்லை ரீடிங்கில் ரொம்ப பிகினராக இருக்காங்க, இப்போ தான் வந்து ரீடிங்கை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நீங்கள் இந்த புக்கை கண்டிப்பாக கிஃப்ட் பண்ணலாம். இது ஒரு பர்ஃபெக்ட் புக்காக இருக்கும்.
அண்ட் அடுத்ததா இந்த புத்தகம் ரீசெண்டா சோஷியல் மீடியால ஒரு பூமான புத்தகம். இந்த புத்தகத்த நெறைய பேர் படிச்சாங்க. நெறைய பேத்துக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா சொன்னாங்க. அண்ட் மோஸ்ட் ரெக்கமெண்டட் புக்கா நெறைய பேர் இந்த புக்க சஜெஸ்ட் பண்ணாங்க. அந்த புத்தகம் த சைக்காலஜி ஆஃப் மனி. நானும் அடுத்து இத ட்ரை பண்ணணும்னு நெனைக்கிறேன். இதுக்கப்புறமாவது மனி சேவ் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறேன். ஸோ இந்த புக் வந்து நெறைய பேர் நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து ரொம்ப பெரிய பெரிய கதைகளா இல்லாம குட்டி குட்டியா நெறைய விஷயத்த சொல்லிக் குடுக்கும். அண்ட் கண்டிப்பா அது லைஃப்ல யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால இந்த புக்க நான் சேலம் புக் எக்ஸிபிஷன்ல அதே மாதிரி வாங்கினேன். அண்ட் இவரோட ரைட்டிங்ல நான் முதல்ல இந்த புக் தான் வாங்கியிருக்கேன். நெறைய பேர் வேற வேற புக் சஜெஸ்ட் பண்ணாங்க. பட் யாருமே இது வரைக்கும் சொல்லாத ஒரு புக்கா ட்ரை பண்ணணும்னு நெனச்சேன். அதனால தான் ரெய்னீஸ் ஐயர் தெரு அப்படின்னு வண்ணநிலவன் அவருடைய ரைட்டிங்ல இந்த புக் வாங்கினேன். எனக்கு இது பார்க்கவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஏன்லாம் எனக்கு சொல்ல தெரியல. ஆனா இந்த புக் எனக்கு கவர் பேஜ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப சிம்பிள் அண்ட் நீட்டா இருந்துச்சு. அதனால இந்த புக்கையும் நான் அதே மாதிரி சேலம் புக் எக்ஸிபிஷன்ல தான் வாங்கினேன். அடுத்ததா நான் ஆன்லைன்ல வாங்கின ஒரு புக் அதே மாதிரி சோஷியல் மீடியம்ல பயங்கர ட்ரெண்டான ஒரு புக்கானது. இந்த புக் வந்து மோர் டேஸ் அட் த மொரிசாகி புக் ஷாப். இதோட பார்ட் 1 நான் ஆல்ரெடி படிச்சு முடிச்சிட்டேன். டேஸ் அட் த மொரிசாகி புக் ஷாப். நான் ஆல்ரெடி அதை பத்தின ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஃபுல் வீடியோவும் இருக்கும் அண்ட் ஒரு ஷார்ட்ஸும் இருக்கும். நீங்க இன்னும் அந்த வீடியோஸை பார்க்கலன்னா நான் இந்த வீடியோக்கு கீழே அதை பின் பண்றேன். மறக்காம அதை செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் மோர் டேஸ் அட் த மொரிசாகி புக் ஷாப். ஒரு ஃபிளாஷ்பேக்குள்ள ஃபிளாஷ்பேக் இல்ல எப்பவோ நடந்தது கனெக்டே பண்ணிக்க முடியாதது அப்படின்னு இல்லாம ஒரு லைஃபோட ஒரு பார்ட்டையே அப்படியே ரொம்ப அழகா கேரி பண்ணி கொண்டு வருவாங்க. ஸோ அந்த புக் எனக்கு ரொம்ப பிடிச்சதால அவரோட இன்னொரு புக்கு நான் வாங்கியிருக்கேன். சட்டோசி யாகிசாவாவோட மோர் டேஸ் அட் த மொரிசாகி புக் ஷாப். இந்த புக்கும் நான் படிச்சுட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத சீக்கிரமாவே அப்டேட் பண்றேன். அண்ட் அதுக்கடுத்து சில புக்ஸ் இருக்கு. ஆனா இந்த சில புக்ஸ் வந்து நான் ரொம்ப வருஷமா கேரி பண்ணிட்டு இருக்கேன். இந்த புக் வந்து நான் பிளாசம்ல வாங்கினேன் பெங்களூர்ல. பட் இன்ன வரைக்கும் என்னால் படிக்க முடியல. எனக்குமே படிக்கணும்னு ஆர்வம் இருக்கு. இருந்தாலும் என்னால் படிக்க முடியல. அது ஏன்னு தெரியல. பட் இந்த புக் நான் 2023ல வாங்கினேன்னு நினைக்கிறேன். 2025 ஆயிடுச்சு. இந்த வருஷமாவது இந்த புக்கு நான் முடிக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். எண்டுக்குள்ளையாவது முடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். அண்ட் கல்கி அவர்களுடைய பார்த்திபன் கனவு. இந்த புக்கும் அதே மாதிரி தான். இந்த புக்கை விட இந்த புக் வந்து இன்னும் அதிக வருஷம் நான் கேரி பண்ணிட்டு இருக்கேன். பார்த்திபன் கனவு இதில் நான் கொஞ்சம் படித்தேன். பட் இருந்தாலும் நிறைய விஷயங்கள் எனக்கு பொன்னியின் செல்வனுக்கு அப்புறமா எனக்கு அவ்வளோவா படிக்கணும், இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் நாவல் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வரல. மேபி எப்போவாது மறுபடியும் ஏதாவது ஒரு ஹிஸ்டாரிக்கல் நாவல் பார்த்துட்டோ இல்லை ஏதாவது ஒரு கதையை கேட்டுட்டோ மறுபடியும் ரொம்ப ஆர்வமாயிடுவேன். அப்போ கண்டிப்பாக இந்த புக்கை படிப்பேன்னு நினைக்கிறேன். அதுவும் இந்த வருஷத்துக்குள்ள. அண்ட் ஃபைனலி இல்லை இன்னும் 2 புக் இருக்கு. அண்ட் இந்த புக்கு த லாஸ்ட் குவீன், சித்ரா பானர்ஜி அவர்களுடைய த லாஸ்ட் குவீன். இந்த புக் வந்துட்டு இதே மாதிரி தான் ஒரு நார்த் இந்தியன் யூடியூபர் நினைக்கிறேன். இந்த புக் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்துட்டு இந்த புக்கு பற்றின சுத்தமான ஐடியா இல்லை. இந்த புக்கு நான் வாங்கி 2 இயர்ஸ் ஆயிருந்தாலும் இந்த புக் எதை பற்றி சொல்ல வருது, என்ன விஷயம் தான் இந்த புக்கில் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் கூட எனக்கு ஐடியாவே இல்லை இப்போ வரைக்கும். அதை நான் அப்படியே வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கும் போது தான் ஓகே இதுதானே ஸ்டோரி, இப்படி தான் இருக்குன்னு ஒரு அசம்ஷனுக்குள்ளே வந்துடுவோம். பட் தெரியாமல் இருந்துச்சுன்னா அப்படி என்னதான் இந்த புக்கில் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இன்னும் அதிகமாகும்னு நினைக்கிறேன். அதனால இந்த புக்கை இதே மாதிரியே சர்ப்ரைஸோட சீக்கிரமாக படிச்சுட்டு சொல்கிறேன். அண்ட் ஃபைனலி இந்த புக் கண்டிப்பாக நிறைய பேர் படிக்க வேண்டிய புத்தகம். அண்ட் ஒரு நல்ல மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி. இதை நிறைய செலிபிரிட்டிஸ் கூட ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நானும் அந்த ரெக்கமெண்டேஷன்லாம் பார்த்துட்டு தான் வாங்கினேன். இருந்தாலும் படிக்கல. இதுவும் 2 வருஷமாக கேரி பண்ணிகிட்ருக்கேன், சித்தார்த்தா. ஸோ இந்த புக்கும் சீக்கிரமாக படிக்கிறேன். அண்ட் இதில் நான் ஃபியூ பேஜஸ் படிக்கும் போது உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப ரிலாக்ஸாக காமான நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்குது. பொறுமை எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம், இல்லை லைஃப்பில் சில முக்கியமான விஷயங்கள் நம்ம எப்படி அதை கொண்டு வரணும் இல்லை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்ல கருத்துக்களை சொல்கிற மாதிரியான புக். இந்த புக்கை நான் இன்னும் படிக்கலை. 2-3 பேஜஸ் படித்தேன். அதுக்கப்புறம் சரி அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு வேறு நாவல்ஸை பார்த்தோன்னு ஜம்ப் ஆகிட்டேன். அதனால இந்த புக்ஸையும் இந்த வருஷத்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். இந்த புக்ஸ் தான் நான் வந்து இந்த வருஷம் என்னுடைய டிபிஆர் லிஸ்ட்டில் வச்சுருக்கிற புத்தகங்கள். இதே மாதிரி உங்களுக்கும் கண்டிப்பாக சில புக்ஸ் படிக்கணும் இல்லை படிக்கணும்னு வாங்கி இன்னும் படிக்கலை அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வருஷமாவது நீங்கள் அந்த புக்கை படிப்பீங்களா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி முக்கியமாக நீங்கள் எந்த புக்கை வந்து சர்ப்ரைஸாக, எனக்கு பிளாட்டும் தெரியாது,
ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னு வாங்கிட்டேன். பட் இன்னும் நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். சீக்கிரமாவே அத படிப்பேன். அந்த சர்ப்ரைஸ் என்னங்கிறது எனக்கு இன்னும் தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த புக்கையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அடுத்து வேற ஒரு புக்கோட உங்கள வந்து மீட் பண்றேன். நீங்க எனக்கு எப்பவும் போல சப்போர்ட் பண்ணுங்க. திஸ் இஸ் சைனிங் ஆஃப் நரேட்டட் பை சாரா. பை பை.